வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் தி ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்பைசி பன்னீர் ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே பண்ண ஸ்பைசி பன்னீர் எடுத்துக்கோங்க. அதாவது ரெகுலர் பன்னீரோட கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நான் வந்து ஸ்பைசி பன்னீர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து நம்ம பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமான ஆயில் சேர்க்கணும்னு தேவையில்லை. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போதுமானது. ஒவ்வொரு பக்கமும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் பன்னீர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு அகண்ட பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 4 பூண்டு பல், இதை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், இது ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி இதை சேர்த்துட்டோன்னா அந்த காரம் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லாவே இறங்கிடும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து இதை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிகப்பு குடைமிளகாய், ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை குடைமிளகாய், இதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குடைமிளகாய் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்கும்னா கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணால் போதும். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான அளவில் நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1-2 பீசஸை மட்டும் நல்லா நொறுக்கி விட்ட மாதிரி மசித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம வடித்த சாதம் ஒரு 3 கப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் வந்து வடித்து அது வந்து ஆறி இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து நம்ம சாதம் வடிக்கிறதுனால தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு, கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரம்லாம் இல்லாமலாம் இல்லை, நம்ம ஆயிலே சில்லி சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்காக பண்ணும்போது காரத்தை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.